படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. தாய் மாமா உறவு நல்லா அருமையா இருக்குது. அப்புறம் விஜயகாந்த் பையன் நடிச்சது 3வது படம், இது 4வது படம். 4வது படம் செம்மையா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். தாய் மாமா உறவு அப்படி இருக்கு. ஒரு ஃபைட்டும் கேப்டன் விஜயகாந்த் பார்க்குற மாரி இருக்கு. அவங்க பையனை ஒரு சீனுக்கும் அவர் கண்ணு எப்படி சிவக்குமோ அதே மாதிரி அவங்க பையன் கண்ணு நல்லா சிவக்குது. படம் செம்மையா இருக்கு. இந்த இதில் மியூசிக்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஒரு பாட்டு ஹிட்டு. கிட்டத்தட்ட 3 பாட்டு கிட்ட இருக்கு. 3 பாட்டுமே செம்ம ஹிட்டு. லாஸ்ட்டாக இளையராஜா பாடியிருக்காரு. அந்த பாட்டு செம்ம ஹிட்டு. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். தாய் மாமா உறவு இருக்குது. ஒரு ஃபைட்டு நல்லா அருமையாக இருக்குது. அந்த 3 படத்தை இந்த படம் செம்ம ஹிட்டு. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்குது. சரத்குமார் சாருக்கு வந்து கேப்டன் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி கடனாக இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து ஒரு நன்றி கடனாக சிறப்பான படமாக கொடுத்துருக்காங்க இந்த படம். இந்த நாட்டாமையில் சரத்குமார் வந்து 30 வருஷம் முன்னாடி நடித்த அதே தோரணையில் இருக்கிறாப்புல, அந்த எனர்ஜியோடு தான் இருக்கிறாப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து அதை பொன்ராம் சார் வந்து சரத்குமார் சாரை வந்து எங்கே காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஏன்னா சரத்குமார் சார் அவ்வளோ எங்கே இருக்கிறாப்புல. இன்னும் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். இப்போ லீவு நாட்கள் வந்து நிறைய வருகிறது. அந்த நாட்கள் வந்து எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம். இது ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஒரு சாமி பாட்டு இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குண்ணே. தம்பி சண்முக பாண்டியன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதான் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி சிங்கம் மாதிரி பாஞ்சு அடிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சரத்குமார் அண்ணன் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவரோட கேரக்டர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இளைஞர் மாதிரி இருப்பார். இந்த படத்தில் அவரை மாற்றி ஒரு ரொக்கப்புலினா என்ன, அதான் தேனிக்காரங்க மாதிரி அப்படியே நடிச்சிருக்காங்கண்ணே. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் மதுரைக்காரன். படம் பார்த்துட்டு பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படம். ஒரு வாழ்வாதாரம் இழந்த ஒரு 12 கிராமத்துக்கு இவங்க அந்த கிராமத்துக்காரர்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஏன்னா டேமு கட்டையில் ஒரு 12 கிராமத்தை காலி பண்ணிட்டு தான் கட்டியிருக்காங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்காரு இயக்குனர் பொன்ராம் சார். அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நல்லா இருக்குன படம், எல்லோரும் பார்க்கலாம். ஆக்ஷன், காமெடி, ரொமான்டிக் எல்லாமே இருக்குது. அதில் எந்த விதமான இதெல்லாம் இல்லை. நம்ம முந்தைய படம் சண்முக பாண்டி நடிச்சார் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு கூட கம்பேர் பண்ணால் இந்த படத்தில் வந்து சண்முக பாண்டியோட ஆக்ஷனும் சரி, இந்த லவ் சீன், காமெடிஸ்லாம் வந்து ஃபைட்டிங் சீன்லாம் கொஞ்சம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு கூட கம்பேர் பண்ணால் இதில் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், சாயில் வந்து அவரோட வருது. ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து முன்னாடி சின்ன வயசில் வந்து இனிக்கும் இளமை, நம்ம இந்த தூரத்தேடி முழுக்கம் அந்த மாதிரி படத்துலலாம் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஃபங்க்லாம் விட்டுருப்பாரு. அந்த கண்ணுலாம் கொஞ்சம் சாயில் அப்படி வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்காரு. இல்லை, கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறதுனா, அவர் கேப்டன் சாரோட சன் நிரூபிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணால் அவர்கிட்ட எல்லாமே திறமை எல்லாமே இருக்குது. ஆனால் படத்தில் வந்து கதை அமையணும். டைரக்டர் கரெக்டாக வந்து சண்முக பாண்டியை வந்து யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சண்முக பாண்டி வந்து வெளியே வந்துடுவார். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் வந்து கேப்டன் ரசிகருக்காக வந்து அவருக்காக வந்து கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஆனால் அவரை மாதிரியே நம்ம நிரூபிக்கணும், அவரோட புள்ள நிரூபிக்கணும்னா அதுக்கு வந்து டைரக்டர் அமையணும், கதை அமையணும். அது கூட இது கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கதை வந்து டைரக்டர் சரியாக அமையலை. ஓகேங்களா? நம்ம வந்து சண்முக பாண்டிக்காக வந்து படத்தை பார்க்கலாம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து இந்த என்ன சொல்கிறது, கதைன்னு சொன்னால் இந்த 12 ஊர் கிராமத்துக்கு சேர்ந்தது வந்து இந்த டேம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி வகையத்து தண்ணி, அதை வந்து கொண்டு வர வைக்க தான் இது. அவங்கக்கிட்ட சரியான பண வசதி இல்லைன்னுக்காக வந்து கதை வந்து மெயின் வந்து 1994 நடக்கிற மாதிரி தான் கதை. ஓகேங்களா? அதுக்காக தான் கஞ்சா வந்து கடத்துறாங்க 2 பேரும். 2 பேருக்கு மோதல வார சீன் அப்படிலாம் இல்லை. 2 பேரும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து சரத்குமார் ஒரு குரல் கொடுத்தாருன்னா சண்முக பாண்டி வந்து அடங்கி போகிற மாதிரி தான் சீன்ஸுங்களாம் இல்லை இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருக்குது சார். ரொம்ப சூப்பர் பெட்டர்லாம் சொல்ல முடியாது. நல்லா அதான் சொன்னேன், இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் கேப்டன் சாருக்காகவோ கேப்டன் சார் சன்னுக்காக தான் பார்க்கணுமே கண்டி டைரக்டருக்காக இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன் டைரக்டருக்காக சொன்னால் ஏகப்பட்ட நிறைய மிஸ்டேக் வச்சுருக்காரு. பாவம், நம்ம அதெல்லாம் வந்து சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் டைரக்டர் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது. படம் கேப்டன் சாருக்காக, படம் வந்து அவரோட சன்னுக்காக அந்த படத்தை பாருங்கள்.